கிறிஸ்டினிட்டிலேயே பல பிரிவுகள் இருக்க மாதிரி பாடல்களுமே அந்த பிரிவுகளின் அடிப்படையில் அடங்கும். இப்போ வந்துட்டு ஆர்சி, டிஎல்சி, பெண்டிகாஸ்ட் அண்ட் வந்து சிஎஸ்ஐஸ் இந்த மாதிரி சபைகள்லாம் இருக்குது. ஸோ இப்படி சபைகள் பிரிவுகளின் அடிப்படையில் பாடல்களுமே இருக்கும். ஆனால் பொதுவாக எல்லாருமே எல்லா பாட்டுமே பாடுவாங்க. ஃபாதர் பாட்டும் பாடுவாங்க, ஃபாஸ்டர்ஸ் பாட்டுமே எழுதியிருப்பாங்களே. இப்போ லூகாஸ் அகர்பெர்க், மான்ஸ், ஜான் ஜெப்ராஜ் இந்த மாதிரி எக்கஸ்ட்ராக்கமான ஃபாஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காங்களே பெண்டிகாஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி பாடல்களுமே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்து கிறிஸ்டின் சாங் அப்படின்ற மாதிரி அடங்கும். ஆனாலும் வந்துட்டு ஆசியை பொறுத்தளவுக்கு மரியாளுக்கு வந்து பாடல்களுக்கு நிறையா இருக்கும். மரியாளுக்கு பாடல்கள் இருக்கும், அந்தோனியர்களுக்கு பாடல் இருக்கும், புனிதர்களுக்கு பாடல்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜீசஸ் சாங்குமே இருக்கும். இதெல்லாம் இருந்தாலுமே நமக்கு பெண்டிகாஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பாடல்கள்னால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடல்கள் பார்த்திங்கன்னா நான் ஒன்று பாடி காட்டுறேன். என்பதனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை இப்படின்ற பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு ஆர்சியில் கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் பெண்டிகாஸ்ட்லேயும் தெரிஞ்சிருக்கும், டிஎல்சிலையும் தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்சியில் கூட தெரிஞ்சிருக்கும். ஆர்சியில் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் அது அதிகமாக பாட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரியாளுக்குரிய பாடல்கள் அதிகமாக பாடுவாங்க. ஜீசஸ் சாங்லாம் கொஞ்சம் ரேர் தான். இப்போ ஜீசஸ் சாங்கில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல்கள் நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் ஆர்சி பாடல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் பாடி காட்டுறேன் பாருங்கள். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்தேன், நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை, அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். இப்போ நான் 3 விதமாக பாடல்கள் பாடினேன்னா இதெல்லாமே ஆர்சியில் உள்ள பாடல்கள் தான். ஆனால் பெண்டிகாஸ்ட்டில் இந்த பாட்டெலாம் எதுவுமே பாட மாட்டாங்க. பட் வந்து இதெல்லாம் காமன் பாட்டு அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருக்கும். அதிகமாக இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்துட்டு பெண்டிகாஸ்ட்டில் இருக்காது. டிஎல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குரூப் சாங்காக கோரஸாக பாடுவாங்க. அவங்க ஸ்லாங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பாடுற ஒரு மாதிரி ஹை ஸ்பீச்லேயும் ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலந்த மாதிரி ஒரு கோரஸாக பாடுவாங்க. சிஎஸ்சிலலாம் பார்த்திங்கன்னா ஹல்லேலூயா அப்படின்ற ஒரு வேர்ட்ஸே பாட்டாக வச்சுப்பாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு. ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா 90% அவங்ககிட்ட ஹல்லேலூயாங்கிற வேர்ட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா காமனாகவும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதே தான் நான் வித்தியாசங்கள் சொல்லித்தரேன் அவங்களுக்கு. இப்போ வந்துட்டு பிரிவுகளின் அடிப்படையில் வாழ்கிற மாதிரி பாடல்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கோ அதுமாதிரி வாழ்க்கையின் அடிப்படைகளும் அவங்கள்ட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி 4 பேர் பண்ணுற ஒரு சில கிறிஸ்துவர்களால் மொத்த கிறிஸ்துவர்களுமே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. ஸோ கிறிஸ்டின்ஸ்னாலே அவங்க வந்து கெட்டவங்க, அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அவங்க இப்படி அப்படின்னு நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்காதீங்க. என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.